மூன்றாவது முறையாக மோடி பிரதமர் ஆவதற்கு நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஆதரவு. பாஜக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக மோடி தேர்வு. தேச வளர்ச்சி, மாநில விருப்பத்திற்கு முன்னுரிமை வழங்கப் போவதாக பிரதமர் மோடி உறுதி. தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட பின் அறிவிப்பு. டெல்லியில் நாளை நடைபெறும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் புதிய எம்பிக்கள் கூட்டத்தில் நாடாளுமன்ற குழு தலைவராக மோடி தேர்வாகிறார். குடியரசுத் தலைவரை நாளை நேரில் சந்தித்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருகிறார் பிரதமர் மோடி. வருகிற 8ஆம் தேதி மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்பதாக தகவல். தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை ஏற்கும் பிரதமர் என்ற பெருமையை பெறுகிறார். மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் மோடிக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. பதவியேற்பு விழாவில் பங்கேற்பது குறித்து முடிவு எடுக்கவில்லை என விளக்கம். தேர்தலில் அபார வெற்றியை பெற்ற முதல்வர் ஸ்டாலின் மற்றும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் ரஜினிகாந்த் வாழ்த்து. டெல்லியில் சந்திரபாபு நாயுடுவை நேரில் சந்தித்தார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின். மத்திய அரசில் முக்கிய பங்காற்றி தென் மாநில உரிமைகளை சந்திரபாபு நாயுடு பாதுகாப்பார் எனவும் நம்பிக்கை. பாஜகவின் மக்கள் விரோத போக்கை இந்தியா கூட்டணி கட்சிகள் இணைந்து நின்று எதிர்க்கும். இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக்கு பின்னர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பு. தகுந்த சூழ்நிலை வரும்போது ஆட்சி அமைக்கும் முயற்சிகளை மேற்கொள்ள தயாராக இருக்குமாறு இந்தியா கூட்டணி கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் பங்கேற்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹருல்லா தகவல். தமிழக வெற்றிக் கழகம் தலைவரும் நடிகருமான விஜய்க்கு சந்திரபாபு நாயுடு நன்றி. தேர்தல் வெற்றிக்கு விஜய் வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் நன்றி தெரிவித்தார் சந்திரபாபு நாயுடு. ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம், கத்தை குச்சியை உரிப்பது கடினம். அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு. ஏற்கனவே சசிகலா அழைப்பு விடுத்திருந்த நிலையில் OPS அறிக்கை. தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் கோவையில் இதுவரை இல்லாத அளவுக்கு வாக்குகளை பெற்றதாகவும் அண்ணாமலை பெருமிதம். பாஜக தனியாக பெற்ற அளவிலான எம்பிக்கள் எண்ணிக்கையை இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்தும் கூட பெறவில்லை எனவும் விமர்சனம். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் பகுதி மற்றும் குமரி மாவட்டத்தில் நில அதிர்வு ஏற்பட்டதாக பொதுமக்கள் அச்சம். கூடங்குளம் பகுதியில் நில அதிர்வு ஏற்படவில்லை என நெல்லை ஆட்சியர் கார்த்திகேயன் விளக்கம். 1 கிலோ போலி தங்க நாணயங்களை கொடுத்து 20 லட்சம் ரூபாய் மோசடி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அதிர்ச்சி சம்பவம், 2 பேர் கைது. இந்தியா வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மீண்டும் விண்வெளிக்கு புறப்பட்டார். இந்திய நேரப்படி நேற்று இரவு 8:22 மணிக்கு அமெரிக்காவில் இருந்து சர்வதேச விண்வெளி மையம் நோக்கி சென்றார். உக்ரைனுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களை ரஷ்யா பயன்படுத்துமா? ரஷ்யாவின் பாதுகாப்புக்கு அனைத்து வழிகளையும் பயன்படுத்துவோம் என அதிபர் புதின் பதில். இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் சுனில் கேத்ரி இன்றுடன் ஓய்வு. இன்று தமது கடைசி சர்வதேச போட்டியில் விளையாடுகிறார். T20 உலகக்கோப்பையில் 4 மைதானங்களில் அடுத்தடுத்த போட்டிகள். ICC அட்டவணையை சாடிய இலங்கை அணி வீரர்கள் மற்ற மைதானங்களின் சூழலை அறிய முடியவில்லை என்றும் அதிருப்தி.
உலகக்கோப்பை தொடரின் 9வது லீக் போட்டியில் உகாண்டா அணி வெற்றி. பப்புவா நியூ கினியா 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. T20 உலகக்கோப்பை தொடரை வெற்றியுடன் தொடங்கியது இந்தியா. அயர்லாந்து அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம்.